கேட்டீங்கன்னா, மரணம் இல்லாமல் ஒரு மனிதனை வாழ வைப்பதுதான் சித்த மருத்துவம். ஆயிரக்கணக்கானவர்களை உருவாக்கி இருக்கிறேன். இளைஞர்களை, வயோதிகர்களை, சிறு குழந்தைகள் கூட கற்றுக் கொடுத்து, இப்ப நீ டெஸ்ட் கூட பண்ணலாம். இந்த ஹார்ட்டையும் பல்ஸையும் வச்சு செக் பண்ணீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாச்சுன்னா, பல்ஸ் இருக்காது, ஹார்ட் பீட் இருக்காது. ஆனா உடம்பு உயிரோட இருக்கும். இத்தன்மை பெற்றவர்கள் தான் சித்தர்கள் சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இல்ல இப்ப சாதாரணமா மக்கள் பயன்படுத்துற வார்த்தை வந்து சாமியார்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் அழகா சொல்றது அந்த முனிவர், யோகி, ரிஷி எல்லாம் சொல்றோம். அவங்களுக்கும் இந்த சித்தர்னு சொல்லப்படுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சாமியார்னா எப்படின்னாங்கம்மா, இப்ப சாதாரண ஒரு ஆள் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்திருக்கு, இந்து சமயத்தை சார்ந்திருக்கிறார். அந்த கடவுள் மீது அளவில்லாத அவருக்கு அன்பு வரும். அந்த அன்பினால அவருடைய மன நெகிழ்ச்சியினாலோ அல்லது மன நினைவினாலோ சில தெய்வீக அணுவல் ஏற்பட்ட உடனே அதிலே டோட்டலாக இன்வால்வ் ஆயிடுவார். இன்வால்வ் ஆன உடனே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிற பொழுது அவருடைய ஆள் மனத்திற்கு அறிவு சென்று வரக்கூடியதையோ நடந்து சில சொல்லுகிற பொழுது அந்த வழிபாட்டை பின்பற்றி போவார். அவர் சாமியார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ரிஷிகள் என்று சொல்லுகிற பொழுது வேதங்கள் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அந்த வேதங்கள் இப்படியெல்லாம் போனால் நீ இறைநிலையை இறைவனை உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு. அந்த வேதங்கள் சொல்லிய நெறிமுறைகளை கடைபிடித்து தனிய காட்டில் குடிலை அமைத்து கொண்டு அங்கே போய் தன் நிலையை அடைந்து அதில் வெற்றி பெற்ற ரிஷிகள். அதற்கு அப்புறம் மேல்படியில் உள்ளவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் எப்படி என்று கேட்டால் சித்தர்கள் சொல்ல நெறிகளை கடைபிடித்து அந்த ரிஷிகளுக்கு தொண்டு செய்து நிலையை அடைந்து, அதாவது தான் ஒரு காரணத்திற்காக முனிந்து அந்த முனிந்த காரண வெற்றி பெற்றவர்கள் முனிவர்கள். ஆனால் எல்லாம் கடைசி செத்து போயிடுறாங்க. ஆனால் அது மொத்தம் இது 64 சித்திகள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் இருப்பது இல்லாத காட்டுவது, இல்லாத இருப்பதாக்குவது, சிறு பொருளை பெருபொருள் ஆக்குவது, பெரிய மலை சிறு துரும்பா, இதெல்லாம் சாதாரண சிறுபிள்ளை விளையாட்டு சித்தர் சொல்றாங்க. இதற்கு அப்பாற்பட்டு 65வது கலை டெத்லெஸ் ஆர்ட்னு பேருங்க, மரணமில்லா பெருவாழ்வு. அந்த மரணமில்லா பெருவாழ்வு யார் பெற்றார்களோ அவர்கள் தான் சித்தர்கள். அதை நம்முடைய இதில் சொல்வது போல தக்கலை வீரப்பான்னு ஒரு பெரிய மகான், எதுக்கு திருப்பி சொல்லுகிறேன், சமயத்தை கடந்த ஒரு சித்தனுங்கிறதுக்காக இங்கே சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், பாலது வெண்மையெங்கும் பரந்த நம் ரசூல் பாதம், நாலது மவுத்துக்கு அப்பால் நடுவில் நின்று இலங்கும் ஜோதிங்கிறார். அந்த பாலை விட்டு வெண்மை நிறம் பிரிய முடியாது, ரெண்டு சேர்ந்து இருக்கு இல்லையா? அதுபோல பார்க்கும் இடம் எங்கும் நீக்கம் நிறைந்த பரிபூர்ண ஆனந்த மன்னர் நம்ம தாய்மான சுவாமிகள். அதுபோல எப்படி பாலில் வெண்மை நிறம் கலந்து இருக்குதோ அதுபோல கடவுள் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கிறார். அப்ப நீ கடவுளை காட்ட எப்படா நீ பார்க்க முடியும்? நீ எப்பொழுது இறக்குறாயோ, மவுத்து என்றால் மரணம்னு பேருங்க. இறக்கும் பொழுது இந்த உன்னுடைய உடம்புல புருவ மத்திய நடுவிலே நின்றிலங்கக்கூடிய ஜோதி தான் அந்த இறைவன் என்பது. இதே நாங்கள் உபதேசம் என்ற டீச்சரில் சொல்லி கொடுத்தோமா, ஒரு மனிதன் இருக்கும் போதே கடவுளை காட்டு கேட்டவனுக்கு செருப்பால் அடின்னு சொல்லி தான் காட்டியிருக்கிறேன். இப்போ என்னால் காட்ட முடியும். அப்படி அந்த புருவ மத்தியிலே அந்த ஜோதியை நாம் காட்டி, அந்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடியது பட்டியதார் சொன்னார், வெட்டாத சக்கரம். அது மாதிரி வெளியே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்சாலும் அந்த உள்ளே காணக்கூடிய ஜோதியை வரைய முடியாது. மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத அந்த ஜோதியை இருக்கும் போதே காட்டி, அந்த ஜோதியின் அருள் நிலையினால இந்த உலக அறிவையும் இந்த உலகம் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மெய்ஞான அறிவை உடனே பெற்று, அப்படி பெற்றோர் செய்யக்கூடிய வைத்தியத்துக்கு பேர் தான் சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் பெரும்பாலும் சித்தர்கள் இந்த பாடல்கள்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த 2 வரி திருக்குறளுக்கே இவ்வளவு பொழிப்புரை கருத்துரை எல்லாம் போட்டாதான் புரியுது. அப்ப இந்த பாடல்களை அடுத்து படிச்சு புரிஞ்சுக்கிறவங்க ஏதாவது ஒரு தவறான வார்த்தை இப்படி அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் ஆயிடும். நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஆனால் என்ன எனக்கு ஐயா கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்த மருத்துவம் யாருக்கு உண்மையான அன்பு இருக்கோ, யாருக்கு உண்மையில தொண்டு செய்யணும் எண்ணம் இருக்கோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களே தங்களுடைய குழந்தை போல் பாவித்து வளர்த்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கற்றுக் கொடுத்ததுனால அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அந்த காலத்து இன்னைக்கு இருக்க மாதிரி நமக்கு நாம் பேசியதை பதிவு செய்து வைப்பதற்கோ இல்லை ஒரு நூலில் பிரிண்ட் செய்து மீண்டும் பாரு அந்த காலத்து வசதி கிடையாது. அதுக்காக வசனமாக சொன்னால் மறந்து போன்னு சொல்லிட்டு எதுகை மோனையாக சொல்லி, இப்போ உதாரணம் சொல்லுகின்ற பொழுது, பாரப்பா மனிதர் தான் வாழ்வதற்கு பக்குவம் மருந்துதனை சொல்லிடுவேன், யாரப்பா அறிஞ்சிடுவார் உன்னை போல யமனையை வெல்வதற்கு வழியைத்தான். இதில் பாருங்க எதுகை மனை எல்லாம் சேர்ந்து இருக்கும், சொல்லுவதற்கு ஒரு சுலபம். அதனால இந்த சித்த மருத்துவம் இன்றைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் உண்மையிலே காசுக்கோ புகழுக்கோ ஆசைப்படாமல் மக்கள் எல்லோரும் நம்ம மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையங்கிற மாதிரி அன்போடு இருந்து அந்த அன்போடு தொண்டு உள்ளவங்க சேர்ந்த பொழுதுதான் அறிந்து கொள்ளக்கூடிய வருத்தம் சித்த மருத்துவம். அல்லாது அப்படி அந்த அன்பும் தொண்டும் குறைஞ்சு போனதுனால தான் இன்னைக்கு சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆகவே சித்த மருத்துவம் எதுவுமே செய்ய முடியும், எல்லாமே இருக்குங்க. இல்லை இப்போ நீங்க சித்த மருத்துவத்துல இன்னைக்கு புதுசா புதுசுன்னு நம்ம நினைக்கிற வியாதிகளுக்கு கூட அன்னைக்கே சிகிச்சை முறையெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த வியாதிகள்லாம் வராம தடுக்கிறதுக்கும் அன்னைக்கே நிறைய விதிமுறைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நானே ஒரு 2000 பேருக்கு மேல பயிற்சி பெற்றிருக்கிறேன். இந்தியா மட்டுமல்ல பல வெளிநாடுல பண்ணிட்டு அவங்களே அதிசயத்து போய்
எவ்வளவோ சிறப்பாக நிலை அடைஞ்சிருக்கிறார். ரொம்ப சுலபம் தான். நிறைய பேர் எப்படின்னா ஒரு தோற்றத்தை பார்த்து இவரை பார்த்தா சாமியாரை போயிடுவான் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் ஆகிவிடுகிறது. ஆனால் சித்தர்கள் யாரும் வந்து சாமியார் கிடையாது. சித்தர்கள் சாமி யாருன்னு கேட்டவங்க தான். அழகா பட்டந்தார் சொன்னாரு, என்ன சொன்னாரு இல்லை என்ன சொன்னாரு, இந்த உடம்புக்குள்ள தெய்வம் இருக்குது, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில்னர். இது வெளிப்படை என்ன சொல்லுவாங்கன்னா கல்லு பேசுவான்னு கேட்பான். அப்படியே இல்லை, உனக்குள் நாதம் என்கின்ற கடவுள் இருக்குது. அந்த கடவுள் நீ வெளியே உள்ளே கடவுள் தெரிந்து கொண்டால் வெளியே இருக்கக்கூடிய கல் பேசும் அப்படின்னார். இப்போ உதாரணம் இப்போ பாருங்க, இப்போ மகாபாரதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நூல் இல்லையா? இந்த மகாபாரதம் எப்போ சொன்னார்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்போ சொன்னார்? போர் நடக்கும்போதுங்க. சாதாரண நம்ம எல்லையில் போர் நடக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. அந்த மகாபாரதம் எவ்வளவு பெரிய யுத்தம் இல்லைங்களா? அந்த யுத்தத்தில் போய் இவர் சொல்லியிருக்க முடியுமா? இப்போ படித்தாவே ஒரு 20 நாள் ஆகுங்க. அப்படிப்பட்ட நூலை சொல்லியிருக்க முடியுமா? முதல்ல ஒரு கேள்வி வரும். சொல்லிக் கொடுத்தால் அவர் புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொண்டால் நூலுடைய கொடுத்திருக்க முடியுமா? நம்ம அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்போ சொல்லவில்லையான ஒரு கேள்வி எழுப்பணும். சொன்னது உண்மை. இப்போ எப்படி சொல்லியிருப்பார் என்றால், இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சகோதரி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம சுற்றி உள்ள எல்லா பொருளும் தெரியுது இல்லையா? இப்போ வெளிச்சமா இருட்டா இருந்ததுன்னா நம்ம உடம்பு நமக்கு தெரியாது, வெளியே இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே தெரியாது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதன் இருட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஞானத்தை பெறாத மனிதன் இருட்டிலே பஞ்சபூத அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருட்டிலே இருக்கிறப்போ திரும்ப இது மாதிரி வெளிச்சம் வந்த உடனே யாரும் சொல்லிக் கொடுத்து சகோதரி இவங்க இல்லை இங்கே இருக்க பொருள் யாரும் சொல்லிட்டு நம்ம பார்த்த உடனே தெரிந்து கொள்கிறோம். அதுபோல் நான் சொன்னது மாதிரி அந்த தீட்சை என்கின்ற மரணா பெருவாழ்வை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமா ஒரு நிமிஷம் தொட்டி காட்டினார். ஒரே நொடி அப்படி தொட்டி காட்டும்போது உணர்ந்து கொண்டது தான் வந்து இந்த கீதோபதேசம். இப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு காட்டியது போன்ற அந்த அருட்பெருஞ்சோதியாகிய அந்த ஒளியை நாம் உள்ளே கண்டுகொண்டால் எந்த மருந்தும் தேவையில்லை. ஏனென்றால் அந்த ஒளி அனுபவத்தினாலே உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களும் புதுப்பிக்கப்பட்டு எவ்வளவு அணுக்கள் இந்த உடலில் அழியுதோ அந்த அணுக்கள்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதனால பல்லூலி காலம் மட்டும் நாம் இறக்காமல் வாழலாம். இது வந்து வியாதி இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு வழி. இது எல்லோருக்கும் சாத்தியமாக கொஞ்சம் சிரமம். ஆனால் எல்லோருக்கும் சாத்தியமாக சாதாரண பாமரனும் படிப்பொறி இல்லாதவன் கூட நோய் இல்லாமல் நோய் வருமுன் காப்பதற்கு சித்தர்கள் சுலபமாக எத்தனையோ வழியை சொல்லியிருக்கிறார்கள். அனுபவபூர்வமான சில வழியை மட்டும் நான் இங்கே கூறுகிறேன். சித்தர்கள் நோய் இல்லாமல் வாழ்வது என்ன கூறுகிறது என்றால், அதிகாலை நேரத்திலே இப்போ நம்ம இந்தியாவில் நம்முடைய சென்னையில் குறிப்பாக சூரிய உதயம் 6 மணிக்கு அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் முன்பாக ஒரு 3:30 மணிக்கு அதிகாலையில் எழுந்து சொல்லியிருக்கிறார்கள். உனக்கு தியானத்தில் நம்பிக்கை இருக்க தியானம் செய், இல்லை என்றால் வெளியே சென்று உலாவி விட்டு மலஜல உபாதைகளை கழித்து விட்டு உனக்கு என்ன கடமையை செய்து கொண்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் நீ முறையாக வாழ வேண்டும் என்றால் அதிகாலை எழுந்து இது மாதிரி காலை கடனெல்லாம் முடித்துட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து நீ யாரை விரும்புகிறாயோ யாரை நினைக்கிறாயோ தெய்வத்தை உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானம் செய். அப்படி செய்யறதுனால நாள் பூரா நடக்கக்கூடிய எத்தனையோ சம்பவத்தினால மனம் பாதிக்கப்படுகிறது. அந்த மனம் பாதிக்கப்படுவதனாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் வியாதி வந்து பின் விளைவுகளை பாதிக்குது. அதனால இப்படி வராமல் இருக்க வழி சொல்லியிருக்கிறார்கள். சரி, உனக்கு அதுவும் கஷ்டமாக இருந்தால் என்ன சொல்வது என்றால், நம்முடைய சுவாசமானது 2 மணி நேரம் வலப்பக்கம் ஓடுதுங்க. அதுக்கு பேர் சூரியகலைன்னு பேர். அளவுகளில் கிடையாது, சித்தர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2 மணி நேரம் இடப்பக்கம் ஓடுது, அதுக்கு பேர் சந்திரகலை என்று பேர். இப்படி மாற்றி மாற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில நேரம் இரு மூக்களை சேர்ந்து சுவாசம் ஓடும், இது சுழுமுனை என்று பெயர். அப்படி இருக்கிற பொழுது இந்த சூரியகலையாகிய வலப்பக்கம் வழியாக சுவாசம் நடந்ததனால் ரொம்ப நாள் நீண்ட காலம் வாழலாம். காரணம் வந்து இந்த வலது பக்கமாக சுவாசிக்கிற பொழுது சுவாச நஷ்டம் வந்து குறையுது. சித்தரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ற வரைக்கும் இனிமேல் தான் கண்டுபிடிப்பாங்க அலோபதிகள்னு சொல்லியிருக்காங்க. என்றால் இது ஏற்கனவே வந்து ஒரு கேஸ் சிலிண்டரில் கேஸ் ஃபுல்லப் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி கடவுள் நமக்கு அனுப்பிச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் வீதம் போயிட்டே இருந்ததுன்னா ஒரு மனிதன் 120